ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன டார்க் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்யாண் கே ஜோகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹவுஸ் ஓனரான பாக்கியராஜ் இறந்து போய் இருக்காரு. பக்கத்துல இன்னொரு ரூம்ல ரத்த காயங்களோட அஜய் கார்த்தி இருக்காரு. இந்த கிரைமை விசாரிக்க போலீஸ் ஆபீசரான நட்டி ஸ்பாட்டுக்கு வராரு. அப்போ திடீர்னு அஜய் கார்த்தி எந்திரிச்சு நெட்டியோட பேரை சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. தன்னோட பேரு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு புரியாமலே அந்த வழக்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நட்டி. அந்த விசாரணையில பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர ஹீரோவான அஜய் கார்த்தி வீடு தேடி அமைச்சிட்டு இருக்கும் போது பேச்சுலர் அப்படிங்கறனால அவருக்கு வீடு கிடைக்காத நிலை ஏற்படுது. அப்போ தன்னோட ரூம்மேட்டான 2 பேரை கொடூரமா கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பாக்கியராஜோட மாடி வீட்டுல தான் அவர் தங்கி இருந்தாரு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறாங்க. நைட் ஆச்சுன்னா அங்க சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறதும் தெரிய வருது. டிவில தானாவே பாடல்லாம் ஓடுது அப்படிங்கறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு மன ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஒரு மனநல டாக்டர் மூலமாவும் நட்டி தெரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே அந்த 3 பேர் இறந்ததுக்கு என்ன காரணம், ஹீரோ உயிர் பிழைச்சாரா இல்லையா, அந்த வீட்டுல நடந்ததா என்ன, நட்டிக்கு உண்மை தெரிஞ்சுச்சா இல்லையா, அதுதான் படத்தோட நீதி கதை. 3 கொலை, ஒரு மர்ம சாவு, ஒரு கோம நிலைங்கிற குழப்பமான வழக்க நட்டி விசாரிக்கிறதோடு சேர்த்து அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தில்லர் ஹாரர் பாணியில சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. சினிமா கம்பெனியில விளம்பர டிசைனுக்காக 3 மாசம் சென்னைக்கு வர அஜய் கார்த்தியோட மனநிலை, அவர் சந்திக்கிற பிரச்சனை, அவர் சந்திக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் படத்தோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஹீரோயிசம் எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண இளைஞனா அமைதியான சுபாவம் கொண்ட ஒரு மனிதரா நல்லா நடிச்சிருக்காரு. குறிப்பா அவர் வீடு பார்க்க வர சீன், பாக்யராஜ் கிட்ட உண்மை பேசுற சீன் கொஞ்சம் நல்லா இருக்கு. நைட் ஆச்சு அப்படின்னா தன்னோட வீட்டுல ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பயப்படுற சீனா இருக்கட்டும், டிவில தானா பாட்டு ஓடும் போது பதற சீனா இருக்கட்டும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல தூக்கம் வராம தவிச்சுட்டு ஆளே மாறி கதறது ஓடுறது புலம்பரமான சீன்கள்ல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துல முதல் காட்சியிலேயே பாக்யராஜ் இறந்த நிலையில தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து வர அவரோட இயல்பான நடிப்பு, பேச்சு, ஹீரோ மீது காட்டுற அந்த பாசம், தன்னோட குடும்ப நிலை, கடன் பிரச்சனைன்னு சொல்ற இடங்கள் படத்துல இருக்கிற உருப்படியான சீன்னே சொல்லலாம். ஆனாலும் அவரோட கேரக்டர் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அவரை பத்தி கிளைமேக்ஸ்ல சில விஷயங்களை சொல்லி இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் எளிமையாவே சொல்லியிருக்கலாம். போலீஸ் ஆபீசரா வர நட்டி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தான் கதையை நகர்த்திட்டு போறாருன்னே சொல்லலாம். திரைக்கதையில இருக்கிற ட்விஸ்டும் அவரால் தான் கண்டுபிடிக்கப்படுது. ஆனா பிளாஷ்பேக் சொல்லப்படும் போது ரொம்ப நேரம் காணாம போயிட்டு கிளைமேக்ஸ்ல தான் திரும்பி வராரு. அப்ப நடக்கிற அந்த 10 நிமிஷம் காட்சி தான் டார்க் எந்த மாதிரியான கதை அப்படிங்கறதே தெரிய வருது. இயக்குனர் என்ன சொல்ல வராரு, அந்த வீட்டுல நடந்தது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனாலும் நிறைய குழப்பமும் விடை தெரியாத கேள்வியுமா தான் இருக்கு. பாக்யராஜோட மகளா அஞ்சனா நேத்ரன் வராங்க. இடைவேளை வரைக்கும் 1-2 சீன்களை வந்துட்டு 2-3 வசனங்கள் மட்டுமே பேசுறாங்க. இந்த கேரக்டர் எதுக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கடைசியில அவரை சுத்தி ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த கேரக்டர் தான் ட்விஸ்டாவும் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லும் விஷயமாவும் இருக்கு. ஆனாலும் அஞ்சனாவை கொஞ்சம் சரியாவே பயன்படுத்தி இருக்கலாம். அவரோட முகத்தை கூட சில இடத்துல காட்டாம அதுலயும் ஏகப்பட்ட குழப்பமா தான் கொண்டு போயிருக்காங்க. ஹீரோவோட அம்மாவா இந்துமதி வராங்க. அவங்களும் ஒரு சில இடத்துல மட்டுமே பயத்தை காட்டிட்டு காணாம போயிடுறாங்க. காதல் காமெடி கலர்ஃபுல் இல்லாத அந்த கதையில ஹாரர் சைக்காலஜிக்கல் விஷயங்களை மட்டுமே நம்பி நடிச்சிருக்காரு அஜய் கார்த்தி. அவரோட நடிப்பு ஓகே அப்படின்னாலுமே படம் ஃபுல்லாவே அவரை சுத்திய வர்றது, அவர் கேரக்டர்ல பல விஷயங்கள் தெளிவில்லாம இருக்கிறது கதையோட மைனஸ்னே சொல்லலாம். அவர் பேயை பார்த்து பயப்படுறாரா, இல்ல மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல கற்பனை பண்ணிக்கிறாரா அப்படிங்கறதும் தெளிவில்லாம கொண்டு போயிருக்காங்க. இப்படி படம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட குழப்பங்களா தான் இருக்கு. ரொம்ப உன்னிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். தன்னோட திறமையை காட்டணும் அப்படிங்கறதுக்காக இயக்குனர் அந்த அளவுக்கு கதையை நகர்த்தி இருக்காரு. ஹாரர் எஃபெக்ட், நைட் நேர காட்சியில இருக்கிற அந்த அழுத்தம் எல்லாத்துலயுமே ஒளிப்பதிவு பின்னணி இசை ஓகேவா இருக்கு. பேய நேர காமிக்காம ஒரு திசையில பயத்தை காட்டது இயக்குனரோட புத்திசாலித்தனமே சொல்லலாம். சைக்காலஜிக்கல் கதையை புது கோணத்துல சொல்லியிருக்காங்க நீங்க நினைச்சாலும் சரி, ஹாரர் கதையை புது மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். நட்டி அஞ்சனாவோட கேரக்டர் மூலமா கடைசியில படப்படன்னு சில விஷயங்களை சொன்னாலுமே படத்து மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக மொத்தத்துல டார்க் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மறைந்த இயக்குனரான கே பாக்யராஜுக்காகவும் நட்டி அஜய் கார்த்தியோட நடிப்புக்காகவும் வேணா ஒரு தடவை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.